அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பச்சை சுண்டக்காய் தொக்கு செய்கிறது எப்படின்றத பார்க்கலாம் வாங்க. 1/4 கிலோ பச்சை சுண்டக்காய், பெரிய வெங்காயம் 3 கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக, பச்சை மிளகாய் 2 கீறி வச்சுருக்கேன், 3 தக்காளி ரொம்பவும் அரைக்காமல் லைட்டாக அரைச்சிக்கங்க, அப்புறம் கருவேப்பிலை, புளி ஊற வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் பார்ப்போம். கடுகு, உளுத்தம்பருப்பு, சோம்பு, ஜீரகம், வெந்தயம், அப்புறம் பெருங்காயத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, எண்ணெய், சர்க்கரை. பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடாகிடுச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா பொரியட்டும். இப்போது வெந்தயம், ஜீரகம், சோம்பு இதை சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒரு ஸ்பூன் தான் எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் சேர்த்துருவோம். இதுவும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். ரொம்ப கறிக்கிறாதீங்க. அடுப்பை குறைச்சி வச்சுட்டு பொரிங்க. இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கும் போதே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. மஞ்சத்தூள் சேர்க்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன். மல்லித்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். தக்காளி அரைச்சி வச்சது இருக்குல்ல, அதையும் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலாவோடு அது நல்லா குக் ஆகட்டும். இது ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும். இது ஈஸியாகவும் இந்த ரெசிபி செய்யலாம். இது சாம்பாருக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ சுண்டைக்காய் சேர்த்துடலாம். சுண்டைக்காய் நான் ஒரு பீஸாக எடுத்து கட் பண்ணலை. ஏன்னா லாஸ்ட்டாக நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அப்படியே நெசுக்கி விட்டோம்னா, மசிச்சு மாரி விட்டோம்னா உங்களுக்கு நல்லா இதாக இருக்கும். அதனால் நான் கட் பண்ணலை. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. உப்பு, மசாலா எல்லாம் சுண்டைக்காயில் சேரணும். சுண்டைக்காய் நல்லா அதிலே உங்களுக்கு வெந்துடும். சுண்டைக்காய் ஒன்றா எடுத்து கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் ஆகும். அதனால் வெந்ததுக்கப்புறம் நம்ம மசிச்சு விட்டால் போதும். இது நல்லா குக் ஆகட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா குக்காகி இருக்கும். நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வெந்திருக்கான்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நான் மூடி போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா சேஞ்ச் ஆகியிருக்கு பாருங்கள். மசாலாலாம் நல்லா குக் ஆகியிருக்கு. சுண்டைக்காயும் உங்களுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சது அதை சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சை பழம் அளவுக்கு புளி.
தண்ணி இப்போ வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கிரேவி மாதிரி வரணும், கொஞ்சம் திக்காக வரணுன்னாலும் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் தண்ணி கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இது பார்க்குறதுக்கு தான் நிறைய ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப நேரம் செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ புளி சேர்த்துருக்கறனால கொஞ்சம் நேரம் வேகட்டும். இது நீங்கள் எல்லா சோறுக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். சாம்பார், தயிர் சோறு எல்லாத்துக்கும் செட் ஆகும். அப்புறம் இட்லி, தோசைக்கு கூட செட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. சுண்டைக்காவும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இது வாடையே உங்களுக்கு வந்து ஸ்மெல்லே வந்து வீடு ஃபுல்லாக இருக்கும். நல்லாயிருக்கும் இது டேஸ்ட்டு. சாம்பாருக்குன்னா ரொம்ப மேட்சிங்காக இருக்கும். தயிர் சாதம், அப்புறம் இட்லி, தோசைக்கு கூட சைடிஷாக வச்சு தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா வெந்திருக்குல்ல, இப்போ நல்லா கிளறி சுண்டைக்காவை அப்படியே அழுத்துனீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா அது வெளியில் வரும். நல்லா வெந்திருக்கும் உங்களுக்கு. நான் இதுமாரி தான் பண்ணி விடுவேன். உங்களுக்கு வந்து சுண்டைக்காய் கட் பண்ணுறதுக்கு தான் டைம் இழுக்கும். இதுமாரி வந்து நெசுக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், டைமும் மிச்சமாகும். இப்போ வந்து நாட்டு சக்கரை 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதோட டேஸ்ட்டே வந்து இந்த சக்கரை தான் எடுத்து காட்டும். 1 ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க. சுண்டைக்காயை நல்லா ப்ரெஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். டேஸ்ட்டான சுண்டைக்காய் தொக்கு ரெடி. குக் ஆகிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.